பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 30 31 வசனங்கள் தொடர்ந்த வசனங்கள். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். 31 அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்முடைய சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றாள். இங்கே இந்த வேத பகுதியில் சோதோம் குமாரா தீயினால் அழிக்கப்படுகிறது. சோவார்னு ஒரு ஊரில் போய் தான் இவங்க தஞ்சம் போகுகிறாங்க. அந்த சோவார் ஊரை ஆண்டவர் அழிக்காமல் விட்டுடுறாரு. அந்த ஊரில் இவங்க இருந்திருக்கலாம். அந்த ஊரில் லோத்து மட்டும் இல்லை, மற்றவங்களும் இருந்தாங்க. ஆனால் தீ இறங்கி சோதோம் குமாராவை அழித்த அந்த பயம் லோத்து ஆட்டி படைச்சது. ஆகினால மலைக்கு மேலே போயிடலாம் என்று சமவெளியில் ஊரில் குடியிருக்க பயந்து மலைக்கு மேலே போய் லோத்து குடியிருந்தான். கொகையில் ஒரு கெபியில் ஒரு கொகையில் குடியிருந்தான். பெண்கள் 2 மகள்கள். 2 மகள்களுக்கு லோத்துக்கு ஒரு தப்பான பயம் என்றால் 2 மகள்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம். பூமியில் ஒரு ஆணும் இல்லை என்று நினைத்து கொண்டார்கள். பூமியில் ஒரு ஆணும் இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. சோதோம் குமாரா மட்டும்தான் அழிக்கப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் செத்து போயிருக்கிறாங்க. அது அவர்களுக்கு தெரியலை, புரியலை. பூமியில் இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க என்று அவர்கள் தப்பாக புரிந்து கொண்டார்கள். ஆகவே தன்னுடைய தகப்பனுக்கு மது கொடுத்து ஒரு தப்பான காரியத்தை செய்து அவர்கள் சன்னதியை வளர்த்து கொண்டதாக வேத புஸ்தகம் சொல்லுகிறது. வேத புஸ்தகம் அதை ஆதரிக்கவில்லை, நடந்ததை சொல்கிறது. அது ஒரு அவமானமான விஷயம், கேவலமான விஷயம். அந்த சந்ததி ஒரு அவமானமான சந்ததி என்றுதான் வேதம் சொல்லுகிறது. 10 தலைமுறை தேவனுடைய சன்னதிக்குள்ள வரக்கூடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவத்தை, இந்த வேத பகுதியை எனக்கு நினைவுபடுத்திய சம்பவம் கர்நாடகாவில் ஒரு குகைக்குள்ள ஒரு ரஷ்ய பெண்ணும் அவளுடைய 2 சிறு மகள்களும், 4 வயசு 6 வயசு மகள்களும் 8 வருஷம் குகைக்குள்ள வாழ்ந்ததை கண்டுபிடிச்சு மீட்டிருக்காங்க. இது இப்போது தலைப்புச் செய்தியில் அடிப்பட்ட ஒரு விஷயம். பயங்கரமான காடு, பாம்புகள் நிறைந்த ஒரு காடு, மிருகங்கள் நிறைந்த ஒரு காடு. அதில் ஒரு ரஷ்ய நாட்டு பெண் 8 வருஷமா அந்த குகையில் போய் வாழ்ந்திருக்கிறாள். போலீஸ்காரங்களே அவங்க ரோந்து போயிருக்காங்க. தூரத்தில் துணி காயறத பார்த்துருக்காங்க. காட்டுக்குள்ளே துணி காயறத பார்த்து தான் போயிருக்கிறாங்க. போனால் அங்கே மளிகை சாமான் இருக்குது, மெழுகுவர்த்தி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. 2 பிள்ளைகள், சிறு பெண் பிள்ளைகள், ஒரு ரஷ்ய பெண், அவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவள் என்ன சொல்கிறா, நான் ஆன்மீகத்துக்காக, தியானம் பண்ணுறதுக்காக, இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்காக நான் இங்கே இருக்கேன் என்று சொல்கிறாள். அவளுக்கு விசா முடிந்து 8 வருஷம் ஆகிப்போச்சு. விசாவை புதுப்பித்துக் கொள்வது பெரிய விஷயம் இல்லை. ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடுகள். ரஷ்யாவில் வேணால் நமக்கு விசாவை புதுப்பித்து கொடுக்காம போகலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு ரஷ்யாக்காரருக்கு விசா புதுப்பித்து கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணம், சுலபமாக புதுப்பிச்சிருக்கலாம். விசாவையும் அவள் புதுப்பிக்கவில்லை. ஆனால் மளிகை சாமான் வாங்குறதுக்கு கிராமத்துக்குள்ளே போயிருக்கிறா. மொபைலை சார்ஜ் போடுறதுக்கு கிராமத்துக்குள்ளே போயிருக்கிறா. ஆனால் மொபைலை அவள் பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை, மிக அபூர்வமாக தான் பயன்படுத்துகிறாள். 8 வருஷம் காட்டில் வாழ்கிறாள். முதல் குழந்தைக்கு 6 வயசு தான் ஆகுது. அப்போ அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் யார் என்கிற கேள்வியும் எழும்புகிறது. ஏனென்றால் அவள் இந்தியாவுக்கு
8 வருஷத்துக்கு மேலே ஆகிறது. அந்த கேள்வியும் எழும்புகிறது. ஆக ஒரு குகையில போய் 8 வருஷம் ஒரு பெண் தன்னுடைய 2 சிறு மகள்களோடு வாழ்ந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம். தாவீதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அவன் உயிருக்கு பயந்து போய் காட்டிலே வாழ்ந்தான். ஏன்னா நாட்டினுடைய படையை அவனை துரத்துகிறது. அவனோடு ஒரு 600 பேர் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவனே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றான். 600 பேர் அவன் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, துரத்துண்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். துரத்துண்டவர்கள் சரி, துரத்தி விட்டாங்க, ஊரை விட்டு, வீட்டை விட்டு காட்டுக்கு வந்துட்டாங்க. கடன்பட்டவர்கள், அதுவும் புரியுது, ஊருக்குள்ளே போனால் கடன்காரன் கழுத்தை நெரிப்பான். கடன்பட்டவர்கள் காட்டுக்குள்ளேயே வாழ்கிறார்கள், அது புரிகிறது. முறுமுறுக்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்களும் வந்து காட்டில் வந்து தாவீதோடு இருந்தார்கள். அவங்களுக்கு கடன் பிரச்சனை கிடையாது, கடன்காரன் தொல்லை கிடையாது. இந்த முறுமுறுக்கிறவர்களை யாரும் துரத்தி விடலை. அவர்களும் வந்து காட்டிலே தாவீதோடு வாழ்ந்தார்கள். அவர்களை எந்த படையும் துரத்தலை. ஆக முறுமுறுப்பு அல்லது எதையும் சாதகமாக பார்த்து எதையும் ஒரு புகாராக எடுத்துக்கொள்வது நம்மை மக்களை விட்டு பிரித்து விடும், மனிதர்களை விட்டு பிரித்து விடும், ஐக்கியம் இல்லாதபடி செய்துவிடும், உறவு இல்லாதபடி செய்துவிடும், நட்பு இல்லாதபடி செய்துவிடும். ஆகவே நாம் ஐக்கியத்துக்குள் இருப்போம், சகோதர சிநேகத்துக்குள் இருப்போம், காக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.